முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் தன் ஆத்மாவுக்கு எதுவுமே சேர்க்காம போனா என்ன நடக்க போகுது? ஆகவே இன்றைக்கு சற்று உட்கார்ந்து சிந்தித்து பார்த்து எதற்காக ஓடுகின்றோம், எதை தேடி ஓடுகின்றோம், இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனத்திலே, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்போம் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு கூட இன்னைக்கு ஆர் வி சாட்டிஸ்ஃபையிங் அவர் லைஃப் என்று பார்க்கும்பொழுது, அவர் சோல் என்று பார்க்கும்பொழுது ஒரு கேள்வியோடு கூட இருக்கின்றது. நாம் இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கும் பொழுது இதை வாங்கணும், அதை வாங்கணும், அதுக்காக பணி செய்யணும், இதுக்காக ஓடி சம்பாதிக்கணும், இங்கே சேர்த்து வைக்கணும், அந்த எதிர்காலத்திற்காக இதை செய்யணும். பல நேரங்களில் நமக்கு தேவையானதை வாங்குறத காட்டிலும் மற்றவங்களை கம்பேர் பண்ணி வாங்கிட்டாங்களே நம்மளும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஓடி ஓடி உழைத்து கடைசியில் டிப்ரெஷன், சிக்னஸ், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்துட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்பாங்க. முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் தன் ஆத்மாவுக்கு எதுவுமே சேர்க்காம போனா என்ன நடக்க போகுது? ஆகவே இன்றைக்கு சற்று உட்கார்ந்து சிந்தித்து பார்த்து எதற்காக ஓடுகின்றோம், எதை தேடி ஓடுகின்றோம், இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பிரியமானவர்களே. ஒருவேளை நமக்கு தேவையானதுக்கு ஓடும் பொழுது அது நல்லது. ஆனால் தேவையற்றதுக்கு ஓடி ஓடி பெருமைக்காக ஓடி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் என்ன, அதனால லாபம் என்ன என்று கேட்கின்றார். தி கிரேட் அலெக்சாண்டரை பார்க்கும்பொழுது உலகம் முழுவதும் கான்கர் பண்ணி வந்தார். எல்லா இடத்திலும் வெற்றி 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 நாயகனாக வந்தார். ஆனால் திடீரென்று படுக்கையிலே படுத்து சிக்னஸ்ல இருக்கும்போது எல்லா டாக்டரையும் அழைச்சாரு. எனக்கு இதை பாருங்க, அதை பாருங்க. ஒன்றுக்கும் உதவாமல் போகும்போது மரித்த பின்பு அவர் சொன்ன ஒரு காரியம், மரிப்பதற்கு முன்பதாக என்னை பெட்டியில வச்சு அந்த 2 கைகளும் வெளியே வைங்கன்னு சொல்லி அவர் மரித்த பிறகு வைக்கும்படியாக சொன்னார். அதே போல தன்னுடைய ஃபியூனரல் கேரேஜ் போகும்போது அவருடைய கைகள் நான் எதையுமே கொண்டு வரல, எதையுமே கொண்டு போகல என்பதை சொல்வதற்காக. யோபு அழகா சொல்றாருல, நிர்வாணியாய் நான் வந்தேன், நிர்வாணியாய் நான் போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து நான் இதெல்லாம் செய்கிறேனே, இது என் ஆத்மாவுக்கு தகுமா, இல்லை இந்த உலகத்துக்கு தேவையானது சேர்த்து கொள்வதற்கு நாம் ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் தேவையில்லாதவைகளை வாங்கி 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 சேர்த்து அதனால ப்ரெஷரும் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து சுகவீனமாய் நீங்கள் மாறிவிடாதபடிக்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் காப்பாராக. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் பல நேரங்களிலே இந்த உலகத்தை பெருமைப்படுத்துவதற்காக, உலகத்திலே பெருமையோடு நிற்பதற்காக நாங்கள் அதை இதையும் வாங்கி சேர்த்து ஆண்டவரே கடைசியில் கர்த்தாவே நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழறோம். இன்றைக்கு கர்த்தாவே ஆதாயத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.